ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப் யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனல்ல ஷேர் மார்க்கெட் ஃப்ரீ கோர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றத ஃபுல்லா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஆமா, ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தெரியாம நீங்க ஏதாவது ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது 100% ஏண்டா எடுத்தோன்னு ரிக்ரெட் பண்ண வைக்கும். எஸ், ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 100 ரூபாய் சம்பாதிக்க நம்ம எவ்வளவு ரிஸ்க் வைக்கிறோம். யாராவது 100 ரூபாய் சம்பாதிக்க 200 ரூபாய் ரிஸ்க் வைப்பாங்களா? ஒரு முட்டாள் கூட அதை பண்ண மாட்டாங்க. பட் ஷேர் மார்க்கெட்ல சரியான பாயிண்ட் எதுன்னு தெரியாம நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டாக்கும் அவ்வளவு பெரிய ரிஸ்க் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோல ரிஸ்க் ரிவார்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி அதை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்ட் 2ல பத்தி பார்த்தோம். ஓகேவா? எப்படி அந்த ஹைஸ் அண்ட் லோஸை வந்து நம்ம ஜாயின் பண்றது, எப்படி ஒரு ஃபிகர் அவுட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ட்ரெண்ட் லைனை பத்தி பார்த்தோம். ட்ரெண்ட் லைன் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது, அதோடைய ஆக்சுவல் பர்பஸ் என்ன, அதை ட்ரேடிங் வியூல எங்க இருந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதையும் பார்த்துருங்க. ஹரிசாண்டல் லைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்ல ஏகப்பட்ட இண்டிகேட்டர் இருக்கு. மொமெண்டமை கண்டுபிடிக்க இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க இருக்கு, ட்ரெண்டை கண்டுபிடிக்க இருக்கு. ஆனா இந்த எந்த இண்டிகேட்டர்ஸும் இல்லாம ட்ரேட் பண்றதுக்கு இந்த ஹரிசாண்டல் லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு டூல் அதை மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு வேணா சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. லாஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ரிஸ்க் ரிவார்டை எப்படி கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஷேரை வந்து நீங்க எடுத்துட்டீங்க, ஓகேவா? அதோடைய ரிவார்டு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ நீங்க உட்காந்துட்டு கேல்குலேட்டர் வச்சு 100 ரூபா லாபம்னா 150 ரூபாய்க்கு போனா 50% லாபம், இப்படி கணக்கு பண்ணவே பண்ணாதீங்க. சிம்பிளா இந்த பிரைஸ் ரேஞ்சுன்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ ட்ரேடிங் வியூல இருக்கிற ஒரு டூல் ஆப்ஷன் தான் பிரைஸ் ரேஞ்ச். இதை ட்ரேடிங் வியூவோட டூல் பார்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐகான் தான் இருக்கும். இந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பாயிண்ட், ஒரு சர்டன் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி 100 ரூபாய்ன்ற ஒரு பிரைஸ் பாயிண்ட் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, பிரைஸ் பாயிண்ட் இப்படி இப்படி போகலையா, இதுல வர்ற ஒரு பிரைஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இதோட டார்கெட் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன் இல்ல ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர்னா சார்ட் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அதோடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது வந்து 100 ரூபாய், இது வந்து 150 ரூபாய் அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் இந்த டூலை வந்து இங்க பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணி டிராக் பண்ணும். கிளிக் அண்ட் டிராக், அப்படி கிளிக் பண்ணி டிராக் பண்ணும்போது இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வரும் வித் ஏரோ மார்க்கோட, அதாவது இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க்கோட வரும். ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னா பர்சன்டேஜ், இங்கிருந்து பிரைஸ் இது வரைக்கும் டிராவல் பண்ண எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, அண்ட் தென் எத்தனை ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, அண்ட் தென் 50% இருக்கு அப்படிங்கிறத ரெண்டையுமே இங்க காட்டும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது அப்படியே இதை டிராக் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்ததை டச் பண்ணி கொண்டு வந்து இங்க வச்சீங்க அப்படின்னா 150 ரூபாயில நீங்க போறதுக்கு 50 ருபீஸ் இங்க வச்சோம்னா 200 ரூபாய் டார்கெட் மாதிரி காமிக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் டார்கெட். இந்த டிஃபரன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் பாயிண்ட்ல வச்சோம்னா அதோடைய எண்டு பாயிண்ட் தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். அது அதையவே காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த நேரத்தில் இங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% வராது, 35% வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இங்க வந்து இருக்கும், சரிங்களா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் டூலை வச்சு இதோட டிஃபரெண்ட்டை கண்டுபிடிச்சு இங்க வச்சுட்டோம். ஸோ இப்படி கண்டுபிடிச்சதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க இருந்து பிரைஸ் இங்க போகும்போது நமக்கு 35%க்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பொட்டன்ஷியலை நம்ம எடுத்துக்கிறதுக்காக நமக்கு இதோடைய ரிவார்டு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, பட் ரிஸ்க் எவ்வளோன்னு தெரியணும், ஓகேவா? சம்டைம்ஸ் பிரேக் அவுட் கேண்டில் நிறைய வகையில் இருக்குங்க. பிரேக் அவுட் ஹேமர்ல கொடுத்ததுன்னா லாங் டெய்லோட இருக்கும்.
கிக்கர் கேண்டில் இல்ல மார்போசா வந்ததுன்னா 8 to 10% இருக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் 18% கூட அந்த கேண்டில் பெருசா இருக்கும். ஒரு சீனரியோக்கு இந்த கேண்டில் 18% வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இங்கிருந்து நமக்கு எவ்வளவு 35% இருந்ததோ, அப்போ 35% ரிவார்ட்ல இப்பவே 18% கொடுத்துடுச்சு இந்த பிரேக் அவுட்ல. ஸோ மீண்டும் எவ்வளவு கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 14% கொடுக்கும். என்னன்னா 18% உயர்ந்துருச்சு. ஸோ இங்கிருந்து வர பர்சன்டேஜ் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 150 ரூபாயில வாங்க போறது கிடையாது. இப்போ நம்ம வாங்கும்போது 165 ரூபாய். ஓகேவா? ஸோ 165 ரூபாயில வாங்கும்போது நமக்கு வந்து டார்கெட் வந்து பிரேக் அவுட் டார்கெட் அதிகமா இருந்தாலும் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு கம்மி தான். இது இன்னும் புரியலன்னா இன்னும் சிம்பிளா சொல்றேன். உங்ககிட்ட 150 ரூபாய் இருக்கு. உங்க ஃப்ரெண்டு கடனா கேட்கிறாருன்னு கொடுத்துட்டீங்க. ஓகே. இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு 200 ரூபாயை திருப்பி கொடுக்கணும். ஸோ 50 ரூபாய் லாபம் வரும். பர்சன்டேஜ்ல 35%. உங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னு தெரியுமா? 165 ரூபாயை கொடுத்துட்டாரு. புரிஞ்சுதா? 165 ரூபாயை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் 200 ரூபாய்க்கு இன்னும் எவ்வளவு தரணும்? 35 ரூபாய் கொடுத்தா போதும். 165 ரூபாய் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு 50 ரூபாய் லாபம் வரணும் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அதுல 15 ரூபாய் அவர் ஆல்ரெடி சேர்த்து கொடுத்துட்டாரு. ஸோ பேலன்ஸ் இருக்க 35 ரூபாய்க்கு தான் நீங்க கணக்கு வந்து பண்ண முடியும். அதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு 200 ரூபாய் டார்கெட் இருக்கும்போது பிரேக் அவுட்லேயே 165 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா மீதி 35 ரூபாய் தான் போகும். ஸோ அதுக்கான டார்கெட் தான் வைக்க முடியும். ஓகே. இப்ப ரிவார்டு 165 ரூபாயில நம்ம பை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் நம்ம வந்து வைக்க போறோம். ரிஸ்க் வந்து 148 ரூபாயில இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருக்கு. சரியா? இப்போ இதோடைய ரிஸ்க் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 17 ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸுக்கு இந்த ரிவார்டு ஒர்த்தியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து 18% காணாம போயிடும். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 18,000 ரூபாய் காணாம போயிடும். வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 18% வரும். ஓகே. ஸோ இது வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்ட்னு சொல்லுவாங்க. 18 ரூபாயை நீங்க பணயம் வைக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு 18 ரூபாய் கிடைக்குதுன்னா அது 1:1. 50 ரூபாய் ரிஸ்க் வச்சு 50 ரூபாய் லாபம் வரப்போகுதுன்னா அது 1:1. ட்ரேட் இப்படி பண்ணக்கூடாது. ஸ்விங் ட்ரேடர் எப்படி பண்ணணும்னா 10 ரூபாய் பணயம் வச்சு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு டார்கெட் பண்ணணும். அட்லீஸ்ட் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு டார்கெட் பண்ணாதான் நீங்க ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடர். இப்போ பேசிக்கா நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி சேனல் பேட்டர்ன் இருக்கு. பிரேக் அவுட்ல 6% வந்து ரிஸ்க் வந்து இருக்கு. என்னுடைய டார்கெட் மினிமம் 15 to 18% இருக்கும். அதாவது 2.5 to 3 டைம்ஸ் இருக்கும். அப்பதான் நான் வந்து ஒரு 10 ட்ரேட்ல 4 ட்ரேட் இல்ல 6 ட்ரேட் நஷ்டம் பண்ணாலும் மீதி இருக்கிற 4 ட்ரேட் என்னை காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் ரிவார்டை வந்து வைக்கணும். ஸோ ரிஸ்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவார்டை கண்டுபிடிக்க மேல இருந்து டிராக் பண்ணும். ரிஸ்க் கண்டுபிடிக்க இந்த பிரேக் அவுட் கேன்ல இருந்து கீழே வரைக்கும் டிராக் பண்ணும். ஸோ அப்படி டிராக் பண்ணும்போது இந்த ஆரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி வரும். ஸோ அப்போ இதுல ரிவார்ட் இன்டு மைனஸ் வரும். கூடவே ரூபாய்களும் மைனஸ் காமிக்கும். ஸோ இத்தனை ரூபாய் இறங்குதுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னும். ஸோ அதை பார்த்து நீங்க ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சை வந்து பார்த்துட்டோம். டேட் ரேஞ்ச் வந்து பார்ப்போம். எப்பவுமே இந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குதுன்னா அதோடைய பிரேக் அவுட் பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்கும். 3 மாசத்துல அந்த பிரேக் அவுட் வருதுன்னா அதோடைய கெப்பாசிட்டி வேற. 1 வீக்ல வருதுன்னா அதோட கெப்பாசிட்டி வேற. ஸோ இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க வந்து டேட் 2ல வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து எதுக்காக பயன்படுதுன்னா இந்த பங்கு ப்ரீவியஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரீவியஸ் பிரேக் அவுட்ஸ்லாம் எத்தனை நாட்களுக்குள்ள அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கன்சல்டேஷன் எவ்வளவு நாள் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எத்தனை பார்ஸ் இருக்குன்னு வரும். பார்ஸ் மீன்ஸ் ட்ரேட் நடந்த நாட்கள், பார்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிடும். ரெண்டாவது நாட்கள், ஒரு வாரத்துல 7 நாட்கள், 5 நாள் ட்ரேடிங் நடக்கும், 2 நாள் நடக்காது, காமனா சொல்றாங்க. ஸோ அப்போ 5 பார்னு காமிக்கும். பார்ஸ்ல வந்து 5 பார்,
டேஸ்ல வந்து 7 டேஸ் காமிக்கும். ஸோ இதுதான் கணக்கு. இதை வச்சு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். இவ்வளவுதாங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க சிம்பிளான டூல். இப்போ நீங்க கத்துட்டுப்பீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. பை பாய்.